எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சுவையான வத்தக்குழம்பு. வத்தக்குழம்பு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தக்குழம்புக்கு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டு இது கூட நான் வரமல்லி ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக காஷ்மீரி மிளகா ஒரு 4 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதிகமாக காரம் இருக்காது, பட் கலருக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வறுந்த உடனே நல்லா கோல்டன் ஃப்ரையாக வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம துருவின தேங்காவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி அளவுக்கு சின்ன தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதுதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு குழம்புக்கு சேர்க்க போகிற மசாலா பொடி. இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நம்ம ஆட் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் கத்திரிக்காய் முழு கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கத்திரிக்காய் சீக்கிரமாக குழன்னு ஆகிடும். ஸோ ஒரு கத்திரிக்காவை 4 பீஸாக அதை 4 கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்கிட்ட குட்டி குட்டி கத்திரிக்காய் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. நீ அதே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த சைஸ் தான் கத்திரிக்காய் இருக்குது. நான் ஒரு 10 கத்திரிக்காய் கிட்ட கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் இந்த கத்திரிக்காய் ஏற்ற மாதிரி தான் நான் ஜாமான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சப்போஸ் நான் இது பெருசாக இருக்கிறதுனால 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக அரைஞ்சால் ஒரு 15 கத்திரிக்காய் எடுத்துக்கங்க. அந்த கத்திரிக்காய்க்கு இந்த அளவு ஜாமான் போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா கொஞ்சம் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 70% கத்திரிக்காவை இதிலையே நம்ம குக் பண்ணிவிடுவோம். ஸோ குழம்புல குக் ஆக போகுது, மீதி இருக்கிற 30% தான் குக் ஆக போகுது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கத்திரிக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதே கத்திரிக்காய் வறுத்து எடுத்து இதை எடுத்ததுக்கப்புறம் இதே பேனில் தான் நம்ம இந்த எண்ணெயிலே குழம்பும் தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இதே பேனில் 2 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குண்டு மிளகா, நான் ஒரு 6 குண்டு மிளகா ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் வர மிளகா உங்ககிட்ட குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா இருக்குதுன்னா நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எனக்கு வர மிளகாவே தேவையில்லைனாலும் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்தயம் நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 6 வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 பல்லு பூண்டு நான் உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு. இது ரெண்டுமே நீங்கள் வந்து மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வராது. ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் நான் தக்காளி அரைச்சி ஊற்றணுன்னாலும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றினா நிறைய ஒரு மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வேணான்றதுனால நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ரொம்ப குழம்பு ரொம்ப கட்டியாக ரொம்ப கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தக்காளி இது வதங்கிறதுக்கு நான் தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து இது கூட நம்ம சும்மா லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட எடுத்து ஊற்றிக்கலாம். ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக கிளறி விடுங்க, ஏன்னா கத்திரிக்காய் நமக்கு குழன்னு ஆகிடும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு மிளகாய் வறுத்து அரைச்சிருக்கோம். ஸோ ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் பொடி ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் நம்ம கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு, மசாலாவும் வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ இந்த மிளகாத்தூள் வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சாலும் போகும். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெசிபி செஞ்சு போடுறேன். பார்த்திங்கன்னா அழகாக கொதிச்சு சூப்பராக வந்துடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அழகாக எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.